தேவனுடைய வெளியேற பெற்ற நாமம் மகிமைப்படுவதாக. நாம் தொடர்ந்து 1 யோவான் நிருபத்தில் பாடங்களை கற்றுக்கொண்டிருக்கிறோம். கடந்த வாரத்திலே 1 யோவானுடைய நிருபம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனம் துவங்கி 27வது வசனம் வரைக்குமாக நாம் கற்றுக்கொண்டோம். அந்த வசனங்களில் வாசிக்கும் பொழுது எதிர்கிறிஸ்து அவனுடைய குணாதிசயங்கள் என்ன என்பதை குறித்தும், அதன் பின்பதாக விசுவாசிகளாக இருக்கக்கூடிய நமக்கு தேவன் வைத்திருக்கக்கூடிய பாதுகாப்பு என்ன என்பதை குறித்தும் நாம் தியானித்தோம். We have dealt about the Antichrist and his characteristics and the protection that we have been given by God himself. தேவனாலே நமக்கென்றும் கொடுக்கப்பட்ட பாதுகாப்பு என்ன என்பதை குறித்தும் 27வது வசனம் வரைக்குமாக நாம் கற்றுக்கொண்டோம். இன்றைக்கு 28வது வசனம் துவங்கி நாம் தியானிக்க இருக்கிறோம். அடுத்த பகுதிக்கு நீங்கள் வரும்பொழுது 28வது வசனம் துவங்கி 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 28வது வசனம் துவங்கி 3ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனம் வரைக்குமாக வாசிக்கும் பொழுது அது ஒரு பகுதியாக இருக்கின்றது. It is a portion from 1 John chapter 2 verse 28 to 1 John chapter 3 and verse 10. அந்த பகுதிகளை வாசிக்கும் பொழுது இதிலே சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயத்திற்கு மையமாக நாம் பார்க்க வேண்டுமானால் அதனுடைய 10வது வசனம், 3ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல என்று இங்கே சொல்லி நிறைவு செய்கின்றார். 11வது வசனம் துவங்கி அது வேறொரு பகுதியை எடுத்து சொல்கின்றது. ஆகவே இந்த 10வது வசனம் வரைக்குமாக நீங்கள் வாசித்து ஒவ்வொன்றாக ஒரு வசனமாக நீங்கள் பார்க்கும் பொழுது இங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய வேற்றுமை, அதனுடைய வித்தியாசம் என்னவென்றால், தேவனுடைய பிள்ளை யார், பிசாசனுடைய பிள்ளைகள் யார்? Who are all the children of God and who are termed as the children of Satan? யார் தேவனுடைய பிள்ளைகள், யார் பிசாசனுடைய பிள்ளைகள் என்று இங்கே குறிப்பிடுகிறார். நாம் 1 யோவான் நிருபத்தை நாங்கள் முதல் அதிகாரம் துவங்கி நீங்கள் வாசித்து வரும் பொழுதே ஒரு கிளியர் டிமார்கேஷன் அல்லது ஒரு கிளியர் டிஃபரன்சியேஷன் வந்துட்டு அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லுகிறது நீங்கள் பார்த்திருக்க முடியும். முதல் வசனம் துவங்கி நீங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிப்பிட்டு அவர் சொல்கிறார். அதன் பின்பதாக தேவனோடு ஐக்கியப்படுகிறவர்கள், தேவனோடு ஐக்கியப்படாதவர்கள், சகோதரரோடு ஐக்கியப்படுகிறவர்கள், சகோதரரோடு ஐக்கியப்படாதவர்கள், ஒளியிலே வாழ்பவர்கள், ஒளியிலே வாழாதவர்கள் அல்லது இருளிலே வாழக்கூடியவர்கள், ஒளிக்கும் இருளுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். அதே போல சகோதரனை நேசிப்பவர்கள், சகோதரனை பகைக்கிறவர்கள், சகோதரனை மன்னிப்பவர்கள், சகோதரனை மன்னியாதிருப்பவர்கள். அதன் பின்பதாக வரும் பொழுது எதிர்கிறிஸ்து, அதே போல கிறிஸ்தவர்கள் என்ற வித்தியாசத்தை பார்க்க முடியும். இப்பொழுது 28வது வசனம் துவங்கி 3:10 வரைக்கும் நீங்கள் பார்க்கும் பொழுது பகுதியில் சொல்லப்பட்டிருக்கின்ற வித்தியாசம் என்னவென்றால், தேவனுடைய பிள்ளைக்கும் இருக்கக்கூடிய பிசாசனுடைய பிள்ளைக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். அதைத்தான் இங்கே அவர் குறிப்பிடுகிறார். The difference is very clear that Apostle John is stating from verse 1 of this epistle itself. He talks about difference between people of God and the people of Satan. Talks about difference between light and darkness, people who forgive and people who do not forgive, people who love and people who hate, people who belong to Antichrist and people who belong to Christ and termed as Christians. ஆகவே இந்த வித்தியாசத்தை ஒவ்வொன்றாக அப்போஸ்தலனாகிய யோவான் பிரித்துக் கொண்டு அப்படியே சொல்லிக் கொண்டே வருகிறார். ஏன் நீங்கள் அடுத்த பகுதி நீங்கள் 11வது வசனம் துவங்கி 18 வரைக்கும் நீங்கள் வாசிக்கும் பொழுதும் கூட அந்த வேத பகுதியிலும் அன்பிற்கும் பகைமைக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை தான் குறிப்பிடுகிறார். The difference was between love and hate. அதைத்தான் verse 11 to verse 18 அவர் சொல்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, இந்த 1 யோவானை நீங்கள் இந்த கோணத்திலே, வேற்றுமை என்ற கோணத்திலே, டிஃபரன்சியேஷன், கிளியர் டிமார்கேஷன் என்ற ஒரு கோணத்திலே நீங்கள் படிக்க வேண்டுமானால் உங்களுக்கு இதுவும் சுவாரஸ்யமான ஒன்றாகவே நிச்சயம் இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். ஆகவே இந்த வசனங்கள் 28வது வசனம் துவங்கி நீங்கள் 3ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிக்கும் பொழுது இதற்கென்று நான் வைத்திருக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், the life as God's children. தேவனுடைய பிள்ளைகளாக வாழ்வதனுடைய ஜீவியம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? If you and I term ourselves as the children of God, how should our lives be? நீங்களும் நானும் நம்மை தேவனுடைய பிள்ளைகள் என்று நம்மை நாமே மாறுதட்டி சொல்லிக்கிறோம் என்று சொன்னால், நான் தேவனாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், தேவனாலே பிறந்தவன் என்று சொல்வோமானால், எனக்குள் காணப்பட வேண்டிய அல்லது என் வாழ்க்கையின் மூலமாய் காணப்பட வேண்டி இருக்கக்கூடிய குணாதிசயங்கள் என்ன? What should be my characteristics, or how can I know that I am a child of God? அநேக நேரத்தில் நமக்கும் கூட சில கேள்விகள் எழும்பும் அல்லவா? நான் தேவனுடைய பிள்ளையா? நான் தேவனாலே ரட்சிக்கப்பட்டவனா? தேவனாலே நான் ஏற்றுக்கொள்ளப்பட்டவனா? தேவன்
தேவனாலே என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதா, அதற்காக இருக்கக்கூடிய அடையாளங்கள் என்ன என்ற ஒரு கேள்வி நம்முடைய மனதிலே சில நேரங்கள் எழுவது வழக்கமாக இருக்கிறது. அப்படியானால் இந்த வசனங்கள் எல்லாம் நீங்கள் வாசிக்கும் பொழுது தேவனுடைய பிள்ளையினுடைய குணாதிசயங்கள் என்ன, அல்லது தேவனுடைய பிள்ளைகளாக இருப்போம் என்று சொன்னால் அதற்குரிய அடையாளங்கள் என்ன? What are the evidences that you and I can see and term that a person is truly of God, a person is truly believing in God, a person who is truly a child of God? தேவனுடைய பிள்ளையாக இருப்பாம் என்று சொன்னால் அவர்களிலே காணப்படுகின்ற குணாதிசயம் என்ன என்பதுதான் இந்த வசனங்களில நாம் வாசிக்க முடியும். 5 குணாதிசயங்கள் இந்த வசனங்களில வருகின்றது. அதுல வரக்கூடிய 4 குணாதிசயங்கள் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். அதுல 28வது வசனம் துவங்கி 3ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனம் வரைக்குமாக அதுல 4 குணாதிசயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. மீதம் இருக்கின்ற குணாதிசயங்கள் 3வது வசனம் துவங்கி 10வது வசனம் வரைக்குமாக வருகின்றது. அதை முடிந்தவரை இன்றைக்கு பார்ப்போம், இல்லையென்றால் அடுத்த வாரத்திலே அதை நாம் சிந்திப்போம். இந்த வேத பகுதி நீங்கள் வாசிக்கும் பொழுது 28வது வசனம் துவங்கி நீங்கள் வாசிக்கும் பொழுது அதில் 3 முறை தேவனாலே பிறந்தவர்கள், 3 times the word born of God has been mentioned. நீங்கள் வாசிக்க வேண்டுமானால் verse 29 வாசித்தீனால், everyone that doeth righteousness is born of God. தேவனாலே அல்லது நீதியை செய்கிறவன் எவனும் தேவனாலே அல்லது அவரில் பிறந்தவன் என்று அறிந்திருக்கிறீர்கள் என்று குறிப்பிடுகிறார். 3ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கேயும் கூட தேவனால் பிறந்த எவனும், அதே போல அவன் தேவனால் பிறந்தபடியினாலே, because he is born of God or whosoever is born of God. ஆகவே 3 முறை தேவனாலே பிறந்தவன் என்ற ஒரு வார்த்தை இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதை நாம் பின்பதாக விரிவாக தியானிப்போம். ஆனால் அதன் அறிமுகமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே போல 3 முறை இதே வேத பகுதியில் வாசிக்கும் பொழுது the revelation of God, தேவனுடைய வெளிப்பாடு அல்லது தேவன் வெளிப்பட்டார், வெளிப்படுவார் என்ற வார்த்தை இங்கே பயன்படுத்தப்படுகிறது. நாம் வாசிக்கும் பொழுது 28வது வசனத்திலே we know that when he shall appear, அவர் வெளிப்படும் போது என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். அதே போல 2வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அவர் வெளிப்படும் போது, when he does appear, அவர் வெளிப்படும் போது என்று சொல்லுகிறார். அதே போல நீங்கள் வாசிக்கும் பொழுது 5வது வசனத்தில் when he was manifested, அவர் வெளிப்பட்ட போது. ஆகவே அவருடைய வெளிப்படுதலை குறிப்பிட்டும் இங்கே 3 முறை அப்போஸ்தலனாகிய யோவான் பயன்படுத்துகிறார். ஒருவேளை நீங்க வித்தியாசமான கோணத்திலே இந்த அதிகாரத்தை, இந்த பகுதியை நீங்கள் சிந்திக்க வேண்டுமானால் உங்களுக்கு ஒரு ஐடியா நான் கொடுக்கிறேன். எப்படி என்றால், நீங்கள் இந்த வசனங்களை தேவனால் பிறந்தவர்கள் என்ற அடிப்படையிலே நீங்கள் பிரித்து சிந்திக்க முடியும். இல்லை என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய வெளிப்பாடு அல்லது அவருடைய அப்பியரன்ஸ், எதற்காக அவர் வெளிப்பட்டார், எதன் அடிப்படையிலே வெளிப்பட்டார் என்ற பிரிவிலுமாக நீங்கள் இதனை பிரித்து சிந்திக்க முடியும். ஆக இதை நான் உங்களுடைய தனிப்பட்ட தியானத்திற்கு ஏதுவாக நான் சொல்கிறேன். அது மட்டுமல்லாமல் இந்த வேத பகுதி நீங்கள் வாசிக்கும் பொழுது 28 துவங்கி 3 முதல் 3ஆம் அதிகாரம் 10 வரைக்கும் நீங்கள் வாசிக்கும் பொழுது மறுபடியுமாக ஒரு சில வார்த்தைகளை அப்போஸ்தலனாகிய யோவான் பயன்படுத்துகிறார். அபைடிங், நோயிங், ரிவீலிங், born of God. இந்த வார்த்தைகள் எல்லாம் மறுபடியும் அவர் பயன்படுத்துகிறார். நாம் நிலைத்திருக்க வேண்டும், அறிந்திருக்கிறீர்கள், அறிந்து கொள்ளுங்கள், அறிந்ததினாலே அவர் வெளிப்பட்டார், வெளிப்படுவார், தேவனாலே பிறந்தவன் எவனும் என்ற வார்த்தையை அவர் அடிக்கடி பயன்படுத்துகிறார். ஆகவே மறுபடியும் ஒரு விஷயத்தை ஒரு பகுதியிலே அல்லது ஒரு குறிப்பிட்ட நிருபத்திலே, புத்தகத்திலே வேதாகமம் எழுதியிருக்கும் என்று சொன்னால் அந்த வார்த்தைகளுக்கு நிச்சயம் அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. It is always emphasized when a word or particular phrase has been repeatedly used in the scripture, and this portion has multiple times has been used on multiple words has been used in the same passage. Born of God, abiding, knowing, revealing, appearance, all these words has been used repetitively. ஆகவே இந்த வேத பகுதியை நாம் இன்றைக்கு சிந்திக்க நாம் உட்படுவோமாக. இதனுடைய 4 குணாதிசயங்கள். முதலாவதாக 28வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது verse 28 அதை நாம் வாசிப்போம். இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். ஆகவே என்னுடைய புரிந்து கொள்ளுதலுக்கு ஏற்றவனமாக நான் இதனை பகுத்து பார்க்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளுடைய குணாதிசயங்கள் 5 marks of the children of God, அதைத்தான் அப்படி பிரித்திருக்கிறேன். ஆகவே 28வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது the first mark that has to be there in the life of a child of God is that he will abide in Christ. அவன் கிறிஸ்துவிலே நிலைத்தவனாக இருப்பான் அல்லது கிறிஸ்துவிலே நிலை பெற்றிருப்பான் என்பது 28வது வசனத்தின் மூலமாய் நாம் காண்கிறோம். அங்கே வாசிக்கும் பொழுது now little children,
சிறு பிள்ளைகளே, மறுபடியும் அவர் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். அவருக்கு பிடித்தமான அந்த வார்த்தை பிரியமானவர்களே என்று சொல்வதற்கு பதிலாக சிறு பிள்ளைகள் என்று சொல்லும் பொழுது தன்னுடைய பாஸ்டரல் அப்ரோச், ஒரு மேய்ப்பத்துவனாக அல்லது ஒரு மூப்பனாக அல்லது ஒரு தலைமைத்துவ பதவியிலே வகிக்கக்கூடிய ஒருவனாக இருந்து கொண்டு, ஒரு தகப்பன் ஸ்தானத்திலே இருக்கக்கூடிய ஒருவர் தன்னுடைய மந்தையில் இருக்கக்கூடிய நபர்களை பார்த்து சிறு பிள்ளைகளை என்று அவர் குறிப்பிட்டு அவர் அன்போடு கூட பேசக்கூடிய அந்த வார்த்தையை மறுபடியும் இங்கே அவர் பயன்படுத்துகிறார். அதனை சொல்லிவிட்டுதான் அடுத்ததாக அவர் சொல்லும் பொழுது சிறு பிள்ளைகளை அல்லது பிள்ளைகளை என்று சொல்லிவிட்டு அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். ஆகவே முதல் குணாதிசயமாக அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், you need to be abiding in Christ. நாம் ஏன் அதிலே கிறிஸ்துவிலே நிலைத்திருக்க வேண்டும்? ஏன் நிலைத்திருக்க வேண்டும்? ஏனென்றால் அவர் ஒரு நாளிலே வெளிப்பட போகிறார். It is for sure that he will appear on one particular day. ஒரு குறிப்பிட்ட நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயமாக திரும்பி வருவார். ஏன் இதனை சொல்கிறார்? இந்த அப்போஸ்தலனாகிய யோவான் தன்னுடைய வாழ்க்கையில் தாமே அதனை அனுபவித்தவராக இருக்கிறார். வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்த சீஷர்களுக்கு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை என்ன? சீஷர்களே, ஏன் நீங்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? எவ்வண்ணமாக இயேசு கிறிஸ்து பரமேறி சென்றாரோ அதே போல அவர் நிச்சயமாக திரும்பி வருவார் என்ற வார்த்தை சொல்லப்பட்டது. Why are you just peeping onto the heaven? Why are you beholding the heaven? The one who has gone up to heaven will certainly come down in the same manner. அதைத்தான் தேவதூதர்கள் சொன்னார்கள். ஆகவே இந்த வார்த்தையை உறுதிபட தங்கள் இருதயத்திலே பதித்துக் கொண்டவராக தங்கள் வீடுகளுக்கு சென்ற, தங்களுடைய சபைகளுக்கென்றும் சென்றிருக்கக்கூடிய இந்த அப்போஸ்தலர்கள் என்ன செய்தார்கள்? இந்த ஆண்டவருடைய வருகையை எதிர்நோக்கி காத்து வாழ்ந்து வந்தார்கள். They were always living in expectation that just this Jesus Christ will certainly come on one particular day. நிச்சயமாக இந்த ஆண்டவர் வருவார் என்பதை தங்கள் வாழ்க்கையிலே பரிபூர்ணமாக புரிந்து வைத்திருந்தார்கள். இந்த அப்பியர் என்ற இந்த வார்த்தை நாம் பார்க்கும் பொழுது இட் இஸ் a revelation. அது வெளிப்பாடு. அது ஒரு குறிப்பிட்ட பொருள் அல்லது குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஒரு நபர் தன்னை இதுவரைக்குமாக மறைத்து வைத்திருக்கிறார். இதுவரைக்குமாக அவர் வெளிப்படுத்தி காண்பிக்கவில்லை. ஆனால் ஒரு குறிப்பிட்ட சமயம் வரும், அந்த திரையானது விலக்கப்படும். On one particular day the veil will be certainly be opened and we will know what is there behind the veil. அந்த குறிப்பிட்ட திரைக்கு பின்பதாக என்ன இருக்கின்றதோ அதை ஒரு நாள் நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கும். அந்த வார்த்தை தான் இந்த ரிவீல் என்ற அந்த வார்த்தையின் மூலமாய் அப்போஸ்தலனாகிய யோவான் நமக்கென்றும் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். இதே வார்த்தை தான் ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் என்ற வார்த்தையையும் நாம் கடைசி புத்தகத்தில் அப்போஸ்தலனாகிய யோவான் நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஆகவே கண்களுக்கு இதுவரைக்குமாய் புலப்படாத ஒன்று நமக்கு இனிமேல் நம்முடைய சொந்த கண்களினாலே பார்க்க போகின்றோம். நம்முடைய ஆண்டவர் இதுவரைக்குமாய் நாம் நம்முடைய கண்களிலே யோவான் பார்த்திருக்கிறார். ஆனால் நாம் நம்முடைய கண்களில் இதுவரைக்கும் பார்த்ததில்லை. யோவானுடைய காலகட்டத்திற்கு பின்பதாக வாழ்ந்திருந்த அநேக பரிசுத்தவான்கள் கர்த்தர் வருவார் என்று எதிர்நோக்கி இருந்தார்கள். இதை குறித்து சீஷர்களும் கூட அப்போஸ்தலர்கள் எழுதியிருக்கிறார்கள். அப்போஸ்தலனாகிய யோவான் அதனை குறித்து எழுதியிருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த ஆண்டவருடைய வருகை குறிப்பிட்டு எழுதியிருக்கிறார். ஆகவே இந்த குறிப்பிட்ட வருகை என்று சொல்வது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை என்பது நாம் நம்முடைய கண்களின் மூலமாக பார்க்கக்கூடிய ஒரு வருகையாக இருக்கின்றது. It will be a visible return of Jesus Christ. It will be personal return of Jesus Christ. It is a certain. நான் இதனெல்லாம் ஒவ்வொரு வசனமாக நான் எடுத்து சொல்ல வேண்டும் என்று விரும்பவில்லை. இதற்கெல்லாம் நமக்கு வேத புத்தகத்திலே வெளிப்படுத்தி காண்பிப்பதற்கு, அதை உறுதிப்படுத்துவதற்கு வசனங்கள் உண்டு. It will be a personal return of Jesus Christ. It will be certain. He will surely come. இது அவர் நிச்சயமாக வருவார். வருவதில் எந்த விதத்திலும் அவருடைய மாற்றமே இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதற்கான அடையாளங்களையும் அவர் சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் வரும் நேரத்திலே when Jesus Christ appears, he will not send his angel instead of him. தனக்கு பதிலாக வேறொரு தூதனை அவர் அனுப்ப போவதில்லை. மாறாக அவர் தனிப்பட்ட முறையிலே அவர் தாமாகவே வரப்போகிறார். It will be his personal return. அவர் தம்முடைய நிலைமையிலே அவர் தாமாகவே அவர் நம்மை சந்திக்கும்படியாக வரப்போகிறார். ஏன்? யோவான் சுவிசேஷத்தினுடைய 17ஆம் அதிகாரத்திலே சொல்லும் பொழுது, நான் எங்கே இருக்கின்றேனோ அங்கே அவர்களும் இருக்கும்படிக்கு நான் விரும்புகிறேன் என்று தன் பரமபிதாவை நோக்கி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறது நாம் வாசிக்கின்றோம். I want my people, my disciples and my children who have placed their faith on me, that they also need to be in my father's place. என்னுடைய பிதாவின் வீட்டிலே நான் இருக்கின்ற அதே இடத்திலே அதே ஸ்லாக்கியங்களோட கூட இந்த குறிப்பிட்ட என்னுடைய இரத்தத்தாலே மீட்கப்பட்ட ஜனமும் வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆகவே நிச்சயமாக என்ன செய்ய போகிறார்? வரப்போகின்றார். அவர் வரும் பொழுது என்ன நடைபெறும் என்று இங்கே
இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தன்னை வெளிப்படுத்தி அவர் காண்பிக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லுகிறார், வரும் நேரத்திலே அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல், when he appears, that we should not be ashamed before him at his coming. அவருடைய வருகையிலே, அவர் வருகை உண்மைதான், உறுதியானதுதான். ஆனால் அந்த வருகை வரும் நேரத்திலே நாம் அந்த வருகையிலே அவருக்கு முன்பதாக வெட்கப்பட்டு போகக்கூடாது. ஏன் அப்போஸ்தலனாகிய யோவான் இதனை சொல்கிறார்? ஏன் அப்போஸ்தலனாகிய யோவான் இதனை சொல்ல வேண்டும்? ஏனென்றால் நாம் இதற்கு முன்பதாக வேத வசனங்களை எழுதியிருக்கக்கூடிய அப்போஸ்தலர்கள் சொல்லும் பொழுது, நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயஸ்தானத்துக்கு முன்பதாக வெளிப்பட வேண்டும். We all need to appear before Jesus Christ or his throne. நாம் செய்த நம்முடைய செயல்களுக்கு ஏற்றவனமாக தக்க பிரதிபலன்களை அடையும்படிக்கு நாம் அவருடைய சந்நிதிக்கு முன்பதாக வெளிப்பட்டேயாக வேண்டும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதை சொல்லுகிறார்கள் ரோமர் 12ஆம் அதிகாரம் 10வது வசனம். அதே போல 2 கொரிந்தியர் 5:10 போன்ற வசனங்கள் நமக்கு எடுத்துரைக்கின்றது. அதே போல தீத்து 2:13 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது, we are waiting for the blessed hope, the appearance of the glory of Jesus Christ. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ற அந்த மகிமையான கர்த்தர் வருகிறதை நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம் என்று சொல்கிறார். ஆனால் அந்த நேரத்திலே அவர் வரும் பொழுது நமக்கு பிரதிபலன்கள் கிடைக்க பெறுமா, அல்லது நம்முடைய செயல்களுக்கு ஏற்றவண்ணமாக பிரதிபலன்கள் கிடைக்க பெறுமா என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுகிறார். ஆனால் அப்போஸ்தலனாகிய யோவான் இங்கே சொல்லும் பொழுது, உங்களுக்கு பிரதிபலன்கள் கிடைக்க பெற வேண்டுமா, அல்லது வேறொரு வார்த்தையில சொல்ல வேண்டுமானால், do you want to be ashamed at his coming, or do you want not to be ashamed at his coming? அவருடைய வருகையிலே அவர் வருவார் என்பது உண்மை, உறுதியானதான். ஆனால் அவர் வரும் நேரத்தில் நீங்கள் வெட்கப்படாதவர்களாக நிற்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? வெட்கப்படாதவராக நிற்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? அப்படியானால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? What should you do when you should not found ashamed? வெட்கப்படாதவராக நிற்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? அதைத்தான் தேவ பிள்ளையினுடைய குணாதிசயமாக இங்கே சொல்லும் பொழுது, நீங்கள் அவரிலே நிலைத்திருக்க வேண்டும். அதான் சொல்றார். அடுத்த ஒரு கண்டிஷனாக சொல்கிறார், if you abide in Christ that you shall not be ashamed and we will have confidence. அதற்கு முன்பதாக நாம் நிற்கும் பொழுது தைரியமாய் நாம் நிற்போம். நாம் வெட்கப்பட்டு ஓடி ஒளிந்து கொள்ள மாட்டோம், நாம் மறைந்து கொள்ள மாட்டோம். மாறாக அந்த ஆண்டவருக்கு முன்பதாக நம்மை வெளிப்படுத்தி காண்பிக்கும் பொழுது நாம் தைரியம் உள்ளவர்களாக நாம் நிற்போம். ஏனென்றால் இந்த உறுதி, இந்த குணாதிசயம், இங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த பண்புகள் நம்முடைய வாழ்க்கையில எவிடன்ஸாக இருக்கும். அதுதான் அது நிரூபிக்கக்கூடிய ஒரு விஷயமாக காணப்படும். ஆகவே கர்த்தருக்கு முன்பதாக நாம் நிற்கப்படும் பொழுது வெட்கப்படாதவராக நாம் நிற்க வேண்டும் என்று சொன்னால் நாம் கர்த்தரிலே நிலைத்திருக்க வேண்டும். We ought to be remain in Christ. அதைத்தான் நீங்க சொல்லும் பொழுது we need to be abiding in him. அப்படியானது இந்த abiding என்று சொல்வது என்ன? ஏற்கனவே அப்போஸ்தலனாகிய யோவான் நீங்க அநேக முறை சொல்லியிருக்கிறார். நானும் ஒவ்வொரு முறையாக ஏறக்குறைய ஒவ்வொரு வாரமும் இந்த வார்த்தையை திரும்ப நான் சொல்லிக்கொண்டே வருகின்றேன். abiding என்று சொல்லப்படுவது that we need to place our trust completely in Jesus Christ, obeying his word. அதே போல remain faithful to the teachings of the apostles. அப்போஸ்தலர்களுடைய போதனைகளுக்கு நாம் உண்மையாய் தரித்திருப்பது, அவருடைய வார்த்தைகளுக்கென்று கீழ்ப்படிந்திருப்பது, அவருடைய கூட ஐக்கியப்பட்டிருப்பது, பிதாவாகிய தேவனோடும் அதே போல அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்ற சக விசுவாசிகளோடும் கூட ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும். அவர் நமக்கென்றும் வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய கட்டளைகளுக்கென்று நாம் ஒன்றிணைந்து அதில் நாம் இணைந்து காணப்பட்டிருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் அதிலே அல்லது அவரிலே நிலைத்திருக்கிறோம் என்பது உறுதியாகின்றது. பிரியமானவர்களே, அதுதான் இங்கே சொல்லப்படுகிறது. When if you abide in him, then you shall not be found want in your life. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, எல்லா நபர்களும் all of us will have to pass through before the judgment seat of Christ. ஆனால் அதே நேரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது அங்கே ஒவ்வொருவருடைய செயல்களும் அங்கே அக்கடினாலே பரிசோதித்து காணப்படும். ஆகவே அங்கே ஒருவரும் வெட்கப்பட்டு போகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய செயல்கள், நாம் கர்த்தரிலே எவ்வளவு தூரம் உறுதியாக இருக்கின்றோம், நாம் எவ்வளவு தூரம் கர்த்தரிலே நிலைத்திருக்கின்றோம், அவருடைய வார்த்தைக்கென்று கீழ்ப்படுகின்றோம், அவருடைய கட்டளைக்கென்று அறிந்து நாம் கீழ்ப்படுகிறோம் என்பது மிக முக்கியமாக இருக்கிறது. இல்லை என்று சொன்னால் நாம் அக்கினியில் அகப்பட்டு தப்பினது போல் நாம் காணப்படும். He himself will be saved, but only as through fire. அக்கினியில தப்பினது போல அங்குமிங்குமாய் நாம் அலங்கோலமாக கர்த்தருடைய சந்நிதியிலே நாம் நிற்க வேண்டியதாக இருக்கும். அப்படி நிற்க வேண்டாம் என்று விரும்பினால் அவரிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த குறிப்பிட்ட வசனத்தை அநேகர் எடுத்து அல்லது பொதுவாக இருக்கின்ற 1 யோவானுடைய நிருபத்திலே வரக்கூடிய இந்த அபைடிங் என்ற வார்த்தையை பயன்படுத்தி அநேகர் எடுத்து சொல்வது என்னவென்றால், நாம் நம்முடைய ரட்சிப்பை இழந்து போவோம். ஆகவே ரட்சிப்பை இழந்து போகாமல் இருக்க வேண்டுமானால் அவர்களை நினைத்திருக்க வேண்டும். That we need to abide in him,
then only we can hold on to the salvation. If we do not abide in him, we will lose the salvation என்று அவர்கள் பொதுவாக இந்த குறிப்பிட்ட வசனத்தை எடுத்து பொதுவாக இருக்கின்ற கிறிஸ்தவ உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சாரார் இதனை பயன்படுத்தி அதனை போதித்து வருகிறார்கள். ஒருவேளை நீங்களும் கூட அதனை கேள்விப்பட்டிருப்பீர்கள். அப்படிப்பட்ட ஒரு சந்தேகமும் உங்களுக்கு எழுந்திருக்கும் என்றுதான் நம்புகிறேன். ஆனால் பிரியமானவர்களே, வாசிக்கும் பொழுது இந்த அபைடிங் என்று சொல்வது ஃபெலோஷிப், கிறிஸ்துவோட கூட இருக்கின்ற ஐக்கியம். இது ரட்சிப்படைவதற்கான காரணம் அல்ல. This is not the reason for salvation, but the evidence of salvation. ரட்சிப்பு என்பது அதில் இருக்கக்கூடிய ரூட், அதனுடைய வேராக இருக்கின்றதை ஒழிய அந்த ரட்சிப்பினுடைய வெளிப்பாடு அல்லது ரட்சிப்பினுடைய கனிகள் என்று சொல்வது இந்த குறிப்பிட்ட நிலைத்திருத்தல் என்பதாக இருக்கிறது. ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டானா நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டோமா? ரட்சிக்கப்பட்டோம் என்பது உண்மையாக இருக்கின்றது. ஆகவே ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லும் பட்சத்திலே அதனுடைய கனிகள் என்னவாக இருக்க வேண்டும்? நாம் கர்த்தரை நிலைத்திருப்போம், நாம் கர்த்தருடைய கற்பனைகளுக்கு என்று கீழ்ப்படிவோம், கர்த்தருடைய கூட ஐக்கியப்பட்டிருப்போம், அவருடைய விசுவாசிகளோட கூட ஐக்கியப்பட்டிருப்போம். நாம் கர்த்தரிலே ஐக்கியப்படவில்லை என்று சொன்னால், அவருடைய கட்டளைக்கு என்று கீழ்ப்படியவில்லை என்று சொன்னால், நாம் சகோதரனை பகைத்து நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால், நாம் மன்னியாத குணாதிசயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால், நம்முடைய வேர் எப்படி இருக்கிறது என்பதை குறிப்பிட்டு நாம் கேட்க வேண்டும். நம்முடைய ரட்சிப்பு உறுதியானதா? நம்முடைய ரட்சிப்பு எத்தன்மை உள்ளது என்பதை பற்றி நாம் நினைத்து பார்க்க வேண்டுமே ஒழிய நாம் ரட்சிப்பு இழந்து போய்விட்டது என்று ஒருபோதும் நாம் சொல்லவே முடியாது. ஒருவேளை பாவத்தில் விழுந்து போய் விட்டோம் என்று சொன்னால் ரட்சிப்பு இழந்து போய்விட்டதா? இந்த ஃபெலோஷிப் முடிந்து போய்விட்டது என்று அர்த்தமா? இல்லை. மாறாக வேதத்தினுடைய the whole counsel of God what teaches is that we will lose the joy of our salvation. நம்முடைய ரட்சிப்பினுடைய சந்தோஷத்தை அல்லது சற்று நேரம் நாம் கர்த்தரை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய அல்லது சற்று நேரம் அவரை விட்டு இருக்கக்கூடிய அந்த ஐக்கியத்தை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய வாழ்க்கையை வாழ்கிறோமே ஒழிய நம்முடைய ரட்சிப்பை இழந்து போய்விட்டது, நம்முடைய ரட்சிப்பை இழந்து போய்விட்டது, காணாமற் போய்விட்டது, தொலைந்து போய்விட்டது என்று அர்த்தம் அல்ல. ஏனென்றால் இப்படி போதிக்கிறவர்கள் ரட்சிப்பு என்பது என்னுடைய உச்சத்தில் இருக்கின்றது, ரட்சிப்பு என்பது நான் பிடித்துக் கொள்ள வேண்டும், ஐ நீட் டு ஹோல்ட் ஆன் டு சால்வேஷன். ரட்சிப்பு கர்த்தரால் அவர்கள் உண்மைதான், அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் அந்த ரட்சிப்பை நான் என்னுடைய வாழ்க்கையிலே அதில் நான் அபைடாகவில்லை என்று சொன்னால், if I don't have the fellowship with him, if I don't hold on to that particular salvation, then I may lose my salvation என்றுதான் அவர்கள் போதிக்கிறார்கள். பிரியமானவர்களே, the whole counsel of God rejects that particular error very vehemently. மிகவும் உறுதியான முறையிலே இந்த குறிப்பிட்ட சத்தியத்தை வேதம் தெளிவாய் நிராகரிக்கின்றது. நமக்குள்ளே நற்கிரியை துவங்கினவர் அதை கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்பதை பற்றி அறிந்திருக்கிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் 1:6 குறிப்பிடுகிறார். இன்று மட்டுமல்ல, நாம் என்றென்றைக்குமாக மீட்பின் நாளுக்கென்று முத்திரையாக பெற்றிருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கிறார். ஆகவே நாம் சந்தேகப்பட அவசியம் இல்லை. ஆகவே ஒருவேளை இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலிலே நான் கர்த்தருடைய கற்பனைக்கு நான் கீழ்ப்படியவில்லை என்ற ஒரு எண்ணம் நமக்கு தோன்றும் என்று சொன்னால், நாம் கர்த்தருடைய பாதத்திலே நம்மை நாமே சமர்ப்பித்து அங்கே நாம் பாவ அறிக்கையிட்டு கர்த்தருடைய கூட மறுபடியுமாய் அந்த நிலைத்திருக்கின்ற அனுபவத்திற்குள் வருவதற்கு கர்த்தர் நமக்கு உதவி புரிவாராக. ஆகவே இதுதான் இங்கே சொல்லப்படுகிறது. இந்த குறிப்பிட்ட டெய்லி அபைடிங் டர்ன்ஸ் கிரைஸ்ட் ரிட்டர்ன் ஃப்ரம் த்ரெட் டு லாங் ஃபார் ரீயூனியன். அவரோட கூட சேர்ந்து வாழ வேண்டும் என்ற ஒரு உணர்வுக்குள்ளாய் ஒரு உற்சாகத்தினுடைய ஆவியை நமக்கு நிச்சயம் இது கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறதாக இதை நாம் இந்த வசனத்திலே கற்றுக்கொள்கிறோம். முதல் குணாதிசயம், the child of God will have the attribute of abiding in Christ. இரண்டாவதாக பார்க்கும்போது 29வது வசனத்திலே verse 29 வாசிக்கும் பொழுது, அவர் நீதியுள்ளவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருப்பதனாலே நீதியை செய்கிறவன் எவனும் அவரில் பிறந்தவன் என்று அறிந்திருக்கிறீர்கள். It is a straightforward evidence that Apostle John is bringing here. நேரடியாகவே பாயிண்ட் பிளாங்காக நெற்றியடியாக என்ன சொல்கிறார்? குணாதிசயத்தை குறிப்பிடுகிறார். The children of God practice righteousness. இதான் இரண்டாவது குணாதிசயம். Children of God practice righteousness. தேவனுடைய பிள்ளைகள் நீதியை பின்பற்றுவார்கள். தேவனுடைய பிள்ளைகள் நீதியை பின்பற்றுவார்கள். எதன் அடிப்படையில் பின்பற்றுவார்கள்? இங்கே சொல்லப்படும் பொழுது அவர் நீதியுள்ளவராக இருக்கிறார். Who is the point of reference for my righteousness? என்னுடைய நடைமுறை வாழ்க்கையிலே காணப்பட வேண்டியிருக்கின்ற நீதிக்கு யார் முன்மாதிரியாக, யார் அங்கே சுட்டி காண்பிக்கப்பட்ட பொருளாக இருக்கின்றார் என்று சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே இருக்கிறார். He is the point of reference for my righteousness. என்னுடைய நீதிக்கு அவரே பாயிண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸ். வேறு எங்கேயும் நான் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. வேறு எந்த மனுஷனுடைய நீதி அல்ல, வேறு எந்த மனுஷனுடைய சுயநீதியும் அல்ல, என்னுடைய நீதியும் அல்ல, என்னுடைய சுயநீதியும் அல்ல, மாறாக என் ஆண்டவருடைய நீதியாக இருக்கிறது. அதைத்தான் இங்கே சொல்லும் பொழுது அவர்
நீதியுள்ளவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருப்பதனாலே அது நிச்சயமாக நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம். we all know and for sure that God is righteous. எப்படி நாம் அறிந்திருக்கிறோம்? அவருடைய மாரல் ஆட்ரிபியூட்ஸ், அவருடைய சன்மார்க்க குணாதிசயங்கள் நீதியுள்ளதாக இருக்கின்றது. அவருடைய நடவடிக்கைகள் நீதியுள்ளதாக இருக்கின்றது. அவர் நம்மோட ஈடுபடும் பொழுது நீதியாய் செயல்படுகின்றார். அவர் நீதியும் நியாயமுடையவராக செயல்படுகிறார். எந்த விதத்திலும் அவரிடத்திலே வேற்றுமை நிழலோ அல்லது மாறுதலினுடைய நிழலோ அவரிடத்திலே காணப்படுவதே இல்லை. ஆகவே நம் வாழ்க்கையிலே கர்த்தர் செயல்படும் பொழுது it is for sure that he is acting in 100% righteousness. 100% நீதியாய்த்தான் அவர் செயல்படுகிறார் என்பது நமக்கு உறுதியாக இருக்கின்றது. it is perfectly right. he is morally upright. அவரிடத்தில் எந்த விதத்திலும் நீதிக்கு குறைவாக ஒன்றையும் நாம் கண்டுபிடிக்க முடியாது. can we find anything unrighteousness in him? அவர்களே அநீதியாக எதையாவது நாம் கண்டுபிடிக்க முடியுமா? 32வது அதிகாரம், உபாகமம் 32ஆம் அதிகாரம், Deuteronomy chapter 32 verse 4 வாசிக்கும் பொழுது அதை நாம் வாசிப்போம். Deuteronomy chapter 32 verse 4. Deuteronomy chapter 32 and verse 4. உபாகமம் 32ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர் கன்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகளில் எல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர். அவர் சத்தியக்கேடு இல்லாத ஒருவர், கன்மலையானவர், அவர் கிரியை உத்தமமானது. he is a rock, his work is perfect and all his ways are judgment. A God of truth and without iniquity, just and right is he. எப்படிப்பட்ட ஒரு தேவனாக அவர் இருக்கிறார் பாருங்க. எப்படிப்பட்ட ஒரு தேவனாக இருக்கிறார். வழிகளில் எல்லாம் உண்மையானவர், அவர் வழிகளில் எல்லாம் நீதியுள்ளவராக இருக்கிறார். சங்கீதம் 145:17 நாம் வாசிக்கும் பொழுது, the Lord is righteous in all his ways. கர்த்தர் தன்னுடைய எல்லா வழிகளிலும் நீதியுள்ளவராக இருக்கிறார். அவருடைய செயல்கள் நம் ஆதியோடு அந்த வரைக்குமாக பார்க்கும் பொழுது, from the beginning till the end, it is righteous. அவர் நீதியுள்ளதாக இருக்கின்றது. அவருடைய சிருஷ்டிப்பிலே அவர் நீதி இருந்தது. அவர் நம்மை நேசித்ததில் நீதி இருந்தது. ஏன் நம்மேல் அவர் காட்டின இரக்கத்திலே நீதி இருந்தது. அவர் தம்முடைய குமாரனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மேல் கல்வாரி சிலுவையிலே காண்பித்தது நீதியான செயல். அவர் திரும்ப வரும் பொழுது நமக்கென்று பிரதிபலனை கொடுக்கும் பொழுதும் கூட அவர் நீதியாய் செயல்பட போகின்றார். அவர் அதே போல இந்த பூமியை நீதியோடும் நியாயத்தோடும் நிதானித்து நியாயம் தீர்ப்பார் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே எல்லா விதத்திலும் he is completely or 100% he is righteous. இதைத்தான் வேத முழுவதுமாக நான் பார்க்கணும். அவர் குணாதிசயம் நீதியுள்ள ஒரு குணாதிசயமாக இருக்கிறார். எந்த மனுஷனும் அவர் முன்பதாக நின்று, ஆண்டவரே நீர் அநீதியாய் செயல்படுகிறீர் என்று ஒருவன் கேட்க முடியாது. அப்படிப்பட்ட முறையிலே செயல்படக்கூடிய தேவன் அந்த குணாதிசயத்தை குறிப்பிட்டு சொல்லிவிட்டு நமக்கு என்ன சொல்லுகிறார்? அவர் நீதியாக இருப்பது போல தேவனுடைய பிள்ளை அல்லது தேவனாலே மீண்டும் பிறந்தவன், தேவனை ஏற்றுக்கொண்டு தன் வாழ்க்கையிலே அவர் இரட்சகரும் கர்த்தரும் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நபரும் அந்த நீதியை செய்கிறவனாக இருப்பான். செய்வதென்பது he will practice righteousness or he will do righteousness. The righteousness will become the pattern of his life. நீதி என்பது அவனுடைய வாழ்க்கையினுடைய நடைமுறையாக மாறிவிடும். அவனுடைய வாழ்க்கையினுடைய முறையாய் மாறிவிடும். அவனுடைய பேச்சு, அவனுடைய வார்த்தைகள், அவனுடைய நடவடிக்கைகள், அவனுடைய யோசனைகள், அவனுடைய செயல்கள் எல்லாவற்றிலுமாக அவன் நீதி உடையவனாக இருப்பான். அப்படி என்றால் இங்கே சொல்லப்படுவது என்ன நீதி அவர் குறிப்பிடுகிறார்? நாம் ஏற்கனவே கிறிஸ்துவிலே பெற்றுக்கொண்ட நாம் பொசிஷனல் ரைச்சியஸ்னஸா, நாம் ரட்சிக்கப்படும் போது நாம் எல்லாரும் நீதிமான்கள் என்று பெயர் பெற்றோம். when we are saved, we have been termed as righteous. முன்பதாக இவர்கள் எல்லாம் நீதிமான்கள் என்று குறிப்பிட்டு சொல்லப்பட்டோம். அந்த நீதியை அவர் சொல்லுகிறாரா இங்கே? இல்லை. நாம் பொசிஷனலாக we have already been righteous through Jesus Christ. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம். எப்படி? நாம் விசுவாசிகள் ஆன பொழுது, அவர் மேல் விசுவாசம் வைத்த பொழுது. ரோமர் நிருபம் 1ஆம் அதிகாரம் துவங்கி 5ஆம் அதிகாரம் வரைக்கும் நீங்கள் வாசிக்கும் பொழுது இதைத்தான் தெளிவாய் சொல்கிறது. we have been righteous. We have been made righteous by God through Jesus Christ. It is an undeniable fact. இது பொசிஷனலாக நாம் என்ன செய்யப்பட்டோம்? நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம். ஆனால் அந்த ஸ்தானபரமாக இருக்கக்கூடிய அதே நீதி நம்முடைய வாழ்க்கையின் நடைமுறையாக மாறுகின்றதா? Has it become practical in our life that we have been positionally been sanctified or become righteousness? நாம் ஸ்தானபரமாக நீதிமான்கள் ஆக்கப்பட்டது நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறையாக இருக்கின்றதா? அதுதான் இங்கே கேள்வியாக இருக்கின்றது. 19வது வசனத்தை வாசிக்கும் பொழுது it is for sure that we need to be morally righteousness. நாம் நம்முடைய சன்மார்க்க நீதிகளிலே, நம்முடைய சன்மார்க்க நெறிமுறையான வாழ்க்கையிலே
நாம் எப்படி இருக்க வேண்டும்? நீதி உள்ளவராக இருக்க வேண்டும். We need to be relatively righteous like our God. இரண்டாவதாக பார்க்கும் பொழுது நீங்க பாத்தீங்கன்னா chapter 3 and verse 3 எதை சொல்லுகிறது? 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல ஏன் அங்கே நீதி சொல்லப்படுகின்றது? நம்பிக்கை வைத்திருக்கிறவன் அவனும் அவர் சத்தியம் உள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். He will be a person who will be purifying himself. He will not indulge himself on continuously in impure activities. அசுத்தமாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையிலே, அசுத்தமான ஒரு வாழ்க்கையோட கூட அவன் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டே இருக்க மாட்டான். அவன் தன்னை சுத்திகரித்துக் கொண்டே இருப்பான். ஒவ்வொரு நாளும் இந்த நீதியானது அவனுடைய வாழ்க்கையில் என்ன செய்யும்? The practical righteousness will work in his own life, that he will become pure டே பை டே. ஒவ்வொரு நாளும் தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் நீதியுள்ளவனாக செயல்பட்டு தன் வாழ்க்கையிலே அவரை நோக்கி, அவன் அந்த பரிபூரணத்தை நோக்கி பயணப்படக்கூடிய ஒருவனாக இருப்பான். He will be traveling towards the perfection of Christ on daily basis. அப்படியானால் பெர்ஃபெக்ஷன் என்று சொல்லும் பொழுது அந்த நீதியை அடைய வேண்டும் என்று ஓடிக்கொண்டே இருப்பான். ஏன்? பாயிண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸ் யாரு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆகவே 3:3 சொல்லப்படும் பொழுது அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறார். அவர் சுத்தமானா? அவர் சுத்தமுள்ளவரா? சுத்தமுள்ளவர், பாவம் இல்லாதவர். அதை அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நோக்கி ஒவ்வொரு நேரத்திலும் நாம் வேதத்தை வாசிக்கும் பொழுது, அவருடைய கற்பனை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது, அதை நாம் கேட்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையை நாம் சுத்திகரித்து நாம் திருத்திக் கொண்டு நம்முடைய பார்வை, நம்முடைய பேச்சு, நம்முடைய நடவடிக்கைகள் எல்லாவற்றிலுமாக நீதியை பின்பற்றக்கூடியவராக நாம் இருப்போம். அதே போல் 3ஆம் அதிகாரத்திலே 3 முதல் 9 வரைக்குமாக நீங்கள் வாசிக்கும் பொழுது, chapter 3 verse 3 to 9 வாசிக்கும் பொழுது, rejecting sin will become the pattern of his life. பாவத்தை வெறுத்து அல்லது பாவத்தை புறக்கணித்திருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை தன்னுடைய ஜீவியத்தினுடைய ஒரு முறையாகவே அவன் மாறி போகும். He will be honest before God. பாவத்திலே விழுவதற்கான வாய்ப்பு உண்டா? வாய்ப்புகள் உண்டு. பாவத்திலே விழுவோமா? நிச்சயம் பாவத்திலே விழுவோம். ஆனால் விழுந்த பின்பதாக I will join with God in confession. I will become a person who is honest with God. தேவனோட கூட நான் நேர்மையுடையவனாக, ஆண்டவரே நான் பாவம் செய்தேன், இது என்னுடைய பாவத்து நிமித்தமாக அல்லது என்னுடைய இச்சை நிமித்தமாக நான் விழுந்தேன், மற்றொருவன் அல்ல, மற்ற நபர் வார்த்தைகள் அல்ல, மற்றவருடைய செயல்கள் அல்ல, மற்றவருடைய என்னை தூண்டுவது நிமித்தமாக அல்ல, அல்லது சாத்தான் என்னை தூண்டுவது நிமித்தமாக அல்ல, மாறாக என் வாழ்க்கையிலே காணப்பட்ட அல்லது என்னுடைய அசுத்தத்து நிமித்தமாக நான் பாவத்திலே விழுந்தேன் என்பதை நாம் ஆண்டவரோட ஒப்புக்கொள்வோம். ஆகவே rejecting sin will become a pattern of your life and my life. என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் பாவத்தை புறக்கணித்து நீதியை விரும்பக்கூடிய ஒருவராக நாம் மாறிப்போவோம். 3:10 வாசிக்கும் பொழுது ரிலேஷனலாக அவர் சொல்லுகிறார் அந்த நீதி எப்படி செயல்படும். 3:10 சொல்லப்படும் பொழுது, தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்று வெளிப்படும், நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கின்றவன். ஆகவே நீதியை செய்வதை இங்கே சகோதரனுடைய அன்பு கூறுவதோடு கூட யோவான் ஒப்பிடுகிறார். He is completely comparing righteousness or practicing righteousness with the one who loves his brother. அப்படியானால் நீதியை செய்கின்றவன் சகோதரனை நேசிப்பான், சகோதரனை வெறுப்பவன் நீதியை பின்பற்றாதவன். இப்ப தெளிவா புரியுதுங்களா? either it is equivalent, either it is plus or minus, அவ்வளவுதான். if it is positive it has to be positive, அவ்வளவுதான். அது இல்லை என்று சொன்னால் நெகட்டிவ் தான். சகோதரனை நான் நேசிக்கிறது இல்லைங்க, எல்லா சகோதரனை நான் நேசிக்கிறது இல்லைங்க, ஒரு சிலவர் மட்டும் நான் என்ன பண்றாங்க, வெறுக்கிறேன், மன்னிக்க முடியறது இல்லைங்க என்று சொல்லுவோமானால் நீங்க நீதியை செய்கிறது இல்ல. இதான் இதனுடைய கன்க்ளூஷன். அங்கே யோவான் சொல்கிறார், if you say that I cannot forgive a brother, I cannot love a person, I am hating on particular brother in the assembly of God, then it is for sure that you are not practicing righteousness in your life. தேவன் உங்களுடைய வாழ்க்கையில வைத்திருக்கக்கூடிய அந்த நீதிமான் என்ற அந்த பட்டத்திற்கு ஏற்றவனமாக இருக்கின்ற செயலை நான் பின்பற்றவில்லை என்பது அர்த்தமாகின்றது. ஏன் இங்கே சொல்லுகிறார், நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற என்று நேரடியாக அதனை ஒப்பிட்டு சொல்லுகிறார். So the love and the righteousness has been put on together. ஏதனை சொல்லுகிறேன் என்றால், it was Christ who had shown the same thing on the cross of Calvary. அவர் நீதியை செய்தார், ஆனால் அங்கே முன்னிற்கக்கூடிய ஒருவருக்கும் கூட அவர் நீதியை காண்பிக்க வேண்டிய அவசியமே இல்லை. The people who have been stood before the cross of Christ have not even 1% of lovable character. நாம் சொல்லுவோம்ல, அவரை நேசிக்கிறதுக்கெல்லாம் முடியலைங்கன்னு சொல்லுவோம்ல, there is not even 1% of lovable character on the persons who are standing before
the cross. But what did Jesus say? பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாது செய்கிறார்கள். இது எப்படிங்க முடியும்? How can this be possible? It is only possible through the love of Christ. கிறிஸ்துவனுடைய அன்பினால மட்டும்தான் முடியும். அதனாலதான் நீதியை பின்பற்றும் பொழுது அந்த நீதி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மேல் காண்பித்த அதே நீதியை ஒப்பிட்டு காண்பிக்கும் பொழுது நிச்சயமாக முடியும், நிச்சயமாக முடியும். சில குணாதிசயங்கள் நீங்க பார்த்தீங்கன்னா பரிசுத்த வேதாகமத்திலே தேவனோட நேரடியாக ஒப்பிட்டு, அவருடைய குணாதிசயத்தோடு நேரிட்டு ஒப்பிட்டு நீங்க பார்க்கும் பொழுது தேவனுடைய நீதி, தேவனுடைய பரிசுத்தத்திற்கும் இதே போல அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். மூன்றாவதாக நீங்க பார்க்கும் பொழுது அவர் நேசித்தது போல நீங்களும் நேசிங்க. இன்னும் பார்க்கும் பொழுது அவர் உங்களை மன்னித்தது போல நீங்களும் பிறரை மன்னியுங்கள். இதெல்லாம் எதற்காக சொல்லப்படுகிறது என்று சொன்னால், இந்த குணாதிசயங்கள் எல்லாம் predominant-ஆக ஆண்டவர் நமக்கு பாயிண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸ் ஆக வரார். In every character he is the reference, but it is explicitly mentioned in the scripture that he is the point of reference for your life and for mine. அதைத்தான் இங்க சொல்லும் பொழுது அவர் நீதியா இருப்பது போல நாமும் நீதியாக இருக்க வேண்டும். நிலவை பார்க்கும் பொழுது நிலவுக்கு தன்னிலே தானே ஒளி இல்லை. Moon does not have light on its own. It receives the light from the sun and brightly shines. நிலவுக்கு தன்னிலே தான ஒளி இல்லை, ஆனா சூரியனிடமிருந்து அந்த ஒளியை பெற்றுக்கொண்டு அந்த வெளிச்சத்தை மக்களுக்கு காண்பிக்கின்றது. அது போல நாமும் நம்முடைய நீதியின் சூரியனாக இருக்கக்கூடிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து அந்த வெளிச்சத்தை, அந்த குணாதிசயத்தை அனுபவிக்கிறோம் என்று சொன்னால், இதே குணாதிசயத்தை நாமும் பிறருக்கு வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டும். ஏனென்றால் God is a source of righteousness and we are just the reflectors of it. அதனுடைய வெளிப்படுகிறவர்களாக, அதை வெளிப்படுத்தி காண்பிக்கிறவர்களாக தேவன் இன்றைக்கு நம்மை பூமியில வைத்திருக்கிறார். இது இரண்டாவது குணாதிசயம். மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது 3ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனம், chapter 3 and verse 1 வாசிக்கும் பொழுது, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. மூன்றாவதாக அவர் இங்கே சொல்லக்கூடிய குணாதிசயம் என்ன? The children of God live in reality of the divine love, or they have realized the divine love in their life. தெய்வீகமான அன்பு தன்னுடைய வாழ்க்கையிலே உண்டு என்பதை ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் அறிந்து உணர்ந்திருப்பான். அதைத்தான் 3ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய யோவான் குறிப்பிடுகிறார். Behold என்ற வார்த்தையோடு ஆரம்பிக்கிறார். எவ்வளவு அற்புதமான வார்த்தை அது, behold என்ற வார்த்தை. இதுவரைக்குமாக நீங்க பார்த்துட்டு இருந்தீங்க. இதோ என்ற வார்த்தையை சொல்லும் பொழுது ஒரு அழைப்பின் குரல் கேட்கப்படுகிறது. It is something, a call that has been given to us to look beyond. நீங்க கீழே பார்த்துட்டு இருக்கீங்க, இதோ நீங்க உற்று பார் என்று சொல்லக்கூடிய ஒரு சப்தம் நமக்கு கேட்கப்படுகிறது. இதை நீங்கள் கீழே பார்க்க வேண்டாம், உங்களுடைய கண்கள் எங்கே பார்க்க வேண்டும்? மேலே பார்த்திருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளை என்று சொல்லும் பட்சத்திலே உங்களுடைய கண்கள் தேவனுடைய அன்பு, ஏனென்றால் அந்த மகாபெரிய அன்பை நோக்கி சற்றே உற்று பாருங்கள். Come into the reality of divine love. உங்களால் நீதியை பின்பற்ற முடியவில்லை என்று சொன்னால், if you find difficulty in understanding the love of God and understanding the righteousness of God, just look beyond. அதைத்தான் குறிப்பிடுறார். நீங்க கொஞ்சம் இந்த பூமிக்குரியதிலிருந்து கொஞ்சம் கண்ணேறிட்டு பார்த்து அங்க உற்று பாருங்கள். யாரை உற்று பார்க்க? Behold what manner of love the Father has shown unto us. ஒரு அழகிய பாடலும் கூட சண்டே கிளாஸ்ல நம்ம பாடுறோம். Behold what manner of love the Father has given unto us. அழகாக நாம் சண்டே கிளாஸ்ல எல்லாம் பாடுறோம். அது பாட்டோட மறந்து போய் விட்டது நினைக்கிறேன். இதோ பிதாவாகிய தேவன் நம்மேல் பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். It is so great. You look carefully, behold with amazement, behold with astonishment. ஒரு ஆச்சரியத்தோட பாருங்க. ஒரு 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 அற்புதமான ஒரு பெரும் காட்சி நீங்க பார்க்கும் பொழுது எப்படி நம்முடைய கண்கள் எல்லாம் வைடு ஓபன் பண்ணி பார்க்கமோ அது போல இதையும் நீங்க பாருங்க அப்படிங்கிறதா அப்போஸ்தலனாகிய யோவான் நமக்கு அழைத்து காண்பிக்கிறார். ஏனென்றால் இந்த குணாதிசயம் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளை வாழ்க்கையிலே நிச்சயம் காணப்படும். ஏனென்றால் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதால், because of the reason that we have been or we are called as the children of God, look to that love. நீங்க நானே யாருங்க? தேவ பிள்ளை. ஆகவே தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில் என்ன காணப்பட வேண்டும்? We need to have the reality or the realization of God's love. தேவனுடைய அன்பனுடைய வாழ்க்கையின் மூலமாக அதை நாம் உற்று பார்க்கின்ற அந்த குணாதிசயம் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும்.
அதைத்தான் இங்கே சொல்லப்படும். நாட் a casual glance, சும்மா பார்ப்பதல்ல, பட் வித் astonishment என்பதை இங்கே குறிப்பிடுகிறார். ஆகவே இங்கே சொல்லப்படுவது என்ன? எப்படிப்பட்ட அன்பாக அது இருக்கிறது? இங்கே இங்கிலீஷ்ல வாசிக்கும், behold what manner of love the father hath bestowed upon us. நம்மேல் தேவன் வைத்திருக்கக்கூடிய அன்பு எப்படிப்பட்ட அன்பாக இருக்கிறது? அந்த manner of love என்று சொல்லப்படும் பொழுது it is something, the love that is foreign to us, or a love that is extraordinary kind of love. ஒரு அசாத்தியமான அன்பு, ஒரு அமானுஷ்யமான அன்பு, இயற்கைக்கும் மாறாக இருக்கக்கூடிய அன்பு. ஏனென்றால் ஏன் நேரடியாக அப்போஸ்தலனாகிய யோவான் இதனை சொல்லுகிறார் என்றால், இதனுடைய கான்டெக்ஸ்ட் நீங்க பார்க்கும் பொழுது 2:29 ஒருவேளை நம்மை நாமே கேள்வி கேட்போமே, எனக்கு அந்த நீதியை பின்பற்ற முடியல, எனக்கு தேவ அன்பை காண்பிக்க முடியல. ஆனா இங்க அவர் சொல்வதின் அடுத்த வசனத்துல சொல்லும் பொழுது, உங்களால் பார்க்க முடியல, ஆனா நீங்க என்னன்னு சொல்லுகிறீங்க, நீங்க தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் சற்று உங்களுடைய சூழலை விட்டு, you are having an unlovable character or unlovable person in your life. உங்களாலே உங்க வாழ்க்கையில மன்னிக்கவே முடியாத ஒரு நபர் இருக்கிறார், உங்களுடைய வாழ்க்கையில நேசிக்கவே முடியாத ஒரு நபர் இருக்கிறார் என்று சொன்னால், அந்த நபரை நீங்கள் சற்று விட்டுவிட்டு, அந்த நபருடைய சூழலை நீங்கள் விட்டுவிட்டு, சற்று ஓரமாக ஒதுக்கி வைத்துவிட்டு, நீங்கள் எங்கே பார்க்க வேண்டும் என்று சொன்னால், behold what manner of love the father has shown. அந்த அன்பை நீங்கள் உற்று பார்ப்பீர் என்று சொன்னால், உங்களுக்கு இங்கு காண்பிக்கப்படுகிற அற்பமாக இருக்கிற, உங்கள் பார்வைக்கு மன்னிக்கவே முடியாதாக இருக்கக்கூடிய ஒரு நபர், நேசிக்கவே முடியாதாக இருக்கக்கூடிய அந்த நபரையும் நீங்கள் நேசிப்பதற்கு எளிதாக இருக்கும் என்று சொல்லுகின்ற ஒரு ரிஃப்ளெக்ஷனை தான், அல்லது ஒரு ரியலைசேஷனுக்குள்ளாக அப்போஸ்தலனாகிய யோவான் நம்மை இங்கே அழைக்கிறார். இது எப்படிப்பட்ட அன்பாக இருக்கிறது? with that bestowed upon us, that we should be called the sons of God. நீங்கள் நானே யாருங்க? இந்த எப்பேற்பட்ட அன்பு எதற்கு காண்பிக்கப்பட்டது? எதற்காக அவர் இந்த அன்பை நமக்கு காண்பிக்கிறார்? இந்த அன்பு தேவனிடம் வந்த அன்பு. இது நேச்சுரலாக இருக்கக்கூடிய அன்பல்ல. இது நம்ம எல்லாரும் அறிந்தவனுமாக லவ் என்று சொன்னால் அகேப்பே லவ், தெய்வீகமான அன்பு. இது பரத்திலிருந்து வந்த அன்பு, இது தியாகபூர்வமாக இருக்கின்ற அன்பு, இது சாக்ரிபிஷியல் அன்பு, இது செல்ஃப்லெஸ் அன்பு. இதெல்லாம் நம்ம விளக்கி சொல்லலாம். we may explain all these factors. We can say that the sacrificial love, it is selfless love, it is sanctifying love. இதெல்லாம் நாம் விளக்கி சொல்லிக்கொண்டே போகலாம். வசனங்கள் ஏராளமாக இருக்கின்றது. ஆனால் இந்த அன்பை எல்லாம் வைத்து தேவன் நம்முடைய வாழ்க்கையில நிரூபித்தது என்ன? that you are called as a son of God. Let me ask you a question. Are you a lovable person or an unlovable person? Am I a lovable person or an unlovable person? நான் நேசிக்கப்படத்தக்க குணாதிசயம் உடைய ஒருவனா இல்லையா? கேட்டு பாருங்களேன். என்னுடைய குணாதிசயத்தை வச்சு, என்னுடைய இருக்கின்ற உள்ளும் புறம்புமாக இருக்கின்ற குணாதிசயம் நமக்கு மட்டும்தான் தெரியும். நான் யார் என்பது எனக்கு மட்டும்தான் தெரியும். இந்த குணாதிசயத்தோட கூட என்னை ஒருவர் நேசிப்பாராம்? will anyone love me with the way that I am? நேசிப்பாரா? நேசிக்க முடியுமா? நீங்க பதில் ஒரு நிமிஷம், ஒரு 2 செகண்ட் யோசிச்சு பார்த்து நீங்களே பதில் சொல்லிக் கொள்ளுங்க. can someone love me with the way that I am? Can someone call me as a son of God, as the children of God, with the way that I am? But God called. அதுதாங்க தெய்வீகமான அன்பு. That is the divine love. அந்த தெய்வீகமான அன்பு தான் இங்க சொல்லப்படுகிறது. என்னன்னா, யோவான் 3:16 நாம் அறிந்திருக்கின்றோம். அதே போல ரோமர் 5:8 வாசிக்கும் பொழுது, நாம் பாவிகளாக இருக்கையிலே, சத்துருக்களாக இருக்கையிலே நம்மை நேசித்தார். உண்மை, நாம் சத்துருக்கள், பாவிகள். நம்முடைய சத்துருக்களாக ஒருவர் நின்று கொண்டிருக்கிறார். நாம் நம்முடைய அந்நியனாக ஒருவர் நம்முடைய அன்பை பெறுவதற்கு தகுதியே இல்லாத ஒருவர் நின்று கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த அன்பை காண்பிக்க முடியுமா? தேவன் காண்பித்தார். அந்த ரிலேஷனலாக இருக்கக்கூடிய அந்த அன்பு தான் இங்க சொல்லப்படுகிறது. we can never be called as a son of God. We can never be called as a children of God. We can never be adopted into the family of God. தேவனுடைய குடும்பத்திற்குள்ளாக நாம் ஒருபோதும் அவருடைய புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியே இல்லை. எந்த விதத்திலும் தகுதியே இல்லை. We can never be called. ஒருபோதும் அழைக்கவே முடியாது. But we have been called. We have been invited. We have been accepted by God. We have been accepted in the beloved, as Ephesians chapter 1 says. எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுவதை போல நாம் அந்த பிரியமானவருக்குள் ஏற்றுக்கொள்ளப்பட்டோம். எப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டோம்? நம்மளே தகுதியானது ஏதாவது ஒன்று இருக்கிறதா? தகுதி என்னிலே ஒன்றுமே இல்லையே. ஆனால் தகுதியே இல்லாத ஒருவனாக இருக்கின்ற என் மேல் அந்த பரம அன்பு காண்பிக்கப்பட்டது. அந்த ரியலைசேஷனுக்குள்ளதான் இங்கே யோவான் கொண்டு வருகிறார். அந்த ரியலைசேஷன் இங்கே கொண்டு வருகிறார்.
நம்ம அநேக நேரத்தில் நாம் நினைக்கிறது என்னவென்றால் நாம் மன்னிக்கப்பட்டோம், நம்ம எல்லாரும் பரலோகத்துக்கு போக போறோம் என்ற ஒரு எண்ணம் மட்டுமல்ல, நாம் தேவனுடைய பிள்ளைகள். We are the children of God. யோவான் 1:12 சொல்லப்படுகிறது, ரோமர் 8:15, கலாத்தியர் 4:4-5 இதெல்லாம் சொல்லும் பொழுது நாம் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள். அது மட்டுமல்ல, we have been adopted. தேவனுடைய பிள்ளைகள் என்றால் அவருடைய குடும்பத்திற்குள்ளாக அங்கத்தினராக நாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறோம். We have been adopted. We have been given the rights. We have been given the inheritance. நமக்கென்றும் சுதந்திர வீதம் கொடுக்கப்பட்டது. We belong to his family. நாம் அவருடைய குடும்பத்திற்கு உட்பட்டிருக்கிறோம். அந்த குடும்பத்தினுடைய அங்கத்தினராக இருக்கின்றோம். எபேசியர் நிருபம் 2ஆம் அதிகாரத்தின் கடைசியில சொல்லப்படும் பொழுது நாம் எல்லாரும் தேவனுடைய வீட்டாராக இருந்து அந்த மாளிகையில இசைவாய் கூட்டி கட்டப்பட்டு வருகின்றோம். We are being fitly built up together into the family of God. If you are considering yourself into the family of God, how you can live a life that is not in accordance to the righteousness and to the love of God. தேவனுடைய அன்புக்கும் தேவனுடைய நீதிக்கும் இணையாக இருக்கக்கூடிய வாழ்க்கையை நாம் எப்படி வாழாமல் இருக்க முடியும்? How can we deny that righteousness and that particular love to another brother who belongs to the same family? எப்படிங்க கொடுக்காம இருக்க முடியும்? அந்த கேள்விக்கு பதில் தான் 3ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனம். அவர் கற்றுத்தருவது என்ன? நீங்க தேவனுடைய பிள்ளைகள். இந்த அன்பை ஒரு நிமிஷம் நம்ம யோசிச்சு பாருங்க. யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் you can show that righteousness and that love to other person. It is for sure unlovable characters இருக்கும், நேசிக்க முடியாத குணாதிசயங்கள் இருக்கும், மன்னிக்க முடியாத குணாதிசயங்கள் காணப்படும். ஆனால் அதையும் தாண்டி கிறிஸ்து மன்னித்ததை போல, கிறிஸ்து நேசித்ததை போல நம்மளால் மன்னிக்க முடியுமா? இது என்ன சொல்ற? கடைசியில் இதெல்லாம் சொல்லும் பொழுது யோவான் சொல்லும் பொழுது 3:1 கடைசி பகுதியிலே, therefore the world knoweth us not because it knew him not. உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. உலகமே அவர் அறியல, நம்மை அதனால் தெரிஞ்சுக்கல. The system of the world can never understand this kind of a love, this kind of a brotherhood. இப்படிப்பட்ட சகோதரத்துவத்தை, இப்படிப்பட்ட சமாதானமான வாழ்க்கை, இப்படிப்பட்ட சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, இப்படிப்பட்டிருக்கின்ற ஒற்றுமையாக இருக்கின்ற ஒரு வாழ்க்கை உலகத்தார் அறியவே அறியாது. அதனாலதான் அவங்க நம்மையும் தெரியறது இல்லை. உலகத்தினுடைய சந்தோஷம், உலகத்தினுடைய இன்பங்கள் வேறு, நமக்கு அது வேறு. உலகத்தினுடைய குடும்பம் என்ற கோட்பாடு வேறு விதமாக இருக்கின்றது. இனத்தால் பிரிவு, ஒளியினால் பிரிவு, பணத்தினால் பிரிவு, வசதி வாய்ப்புகளால் பிரிவு. ஆனால் தேவனுடைய பிள்ளை என்று வரும் பட்சத்திலே, தேவனுடைய குடும்பத்திற்குள் வரும் பொழுது இந்த வித்தியாசங்கள் எல்லாம் களையப்பட்டு நாம் தேவனுடைய பிள்ளையாளாக ஒரு குடும்பமாக இணைக்கப்பட்டிருக்கின்றோம். அதுதான் இப்பேற்பட்ட அன்பாக இருக்கிறது. உலகத்தினுடைய சிஸ்டம், உலகத்தினுடைய போக்கு, உலகத்தினுடைய முறைமைகள் அதை அறியவில்லை. ஆனால் அதே போல அவர்கள் நம்மையும் அறியவில்லை. They do not understand us as well. அதைத்தான் யோவான் சுவிசேஷத்தில் யோவான் 15ஆம் அதிகாரம் 17ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாமேதனே சொல்கிறார், they did not know us. அவர்கள் என்னை அறியவில்லை, அவர்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். பிரியமானவர்கள், இந்த குறிப்பிட்ட வசனம் நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு பேசட்டும். Behold what manner of love that Father has shown. எப்பேற்பட்ட அன்பை தேவன் நமக்கு காண்பித்திருக்கிறார். எப்படிப்பட்ட அன்பை நம்ம காண்பிச்சிருக்காரு? Do you understand? Do you marvel at his love? Do you realize who you are? நீங்களும் நானும் யார் என்பதை பற்றி நாம் உணர்கிறோமா? நீங்களும் நானும் நம்முடைய ஐடென்டிட்டி என்னங்கிறது நமக்கு தெரியுதா? Many times we feel that we are not loved. நாம் நேசிக்கப்படவே இல்லை, நாம் புறக்கணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்கள், அது அல்ல. We have been loved so much. நாம் அதிகமாய் நேசிக்கப்பட்டிருக்கிறோம், தேவனாலே நேசிக்கப்பட்டிருக்கிறோம். நேசிக்கப்படாத இருக்கக்கூடிய குணாதிசயங்கள் அதிகமாக என்னுடைய வாழ்க்கையில இருந்தாலும் தேவன் என்னை நேசிக்கிறார். We have been loved so much. அப்படிப்பட்ட ஒரு டிவைன் லவ் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Your identity is not defined by who you are, but by the love that was shown by God. நீங்களும் நானும் யார் என்பதை நாம் தீர்மானிப்பதல்ல, இந்த உலகம் தீர்மானிப்பதல்ல, தேவன் தான் தீர்மானிக்கிறார். தேவனுடைய அன்பு தான் அதை தீர்மானிக்கிறது. நாம யாருங்க? தேவனுடைய பிள்ளைகள். ஏனென்றால் இப்பேற்பட்ட அன்பு நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கிறது. 4வதான குணாதிசயம், fourth attribute for a child of God is found in verse 2, chapter 3 and verse 2. என்ன வாசிக்கின்றோம்? 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே, பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை.
ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கின்ற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். இது எங்க கொண்டு போய் அப்போஸ்தலனாகிய யோவான் நிறுத்துறாருன்னு பாருங்க. இந்த குணாதிசயத்தை அவர் தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வரும்போது தேவனுடைய பிள்ளைகள் இப்ப எப்படி இருக்கோம்? we are the children of God. ஆனா இனிமே நம்ம எப்படி இருக்க போகின்றோம்? அதான் அங்க சொல்லுவார், beloved. தேவனுடைய பிள்ளைகள் யாராக இருக்கிறோம்? we are beloved. தேவனுடைய பிரியமானவர்கள், தேவனுக்கு பிரியமானவர்கள். அவருடைய ஐடென்டிட்டி என்ன? we are the sons of God. அதைத்தான் மறுபடியும் இங்கே அவர் சொல்லுகிறார். it does not appear what we shall be. இனிமே நாம் எப்படி இருப்போம் என்று நமக்கு தெரியாது. நாம் இப்பொழுது தேவ பிள்ளைகளாக இருக்கின்றோம். that is our present condition. Our present condition is that we are children living as a children of God. Our past is that we have been forgiven by God. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டு இன்றைக்கு நிகழ்காலத்தை நாம் தேவ பிள்ளைகளாக இருக்கின்றோம். ஆனால் ஒரு காலம் வரப்போகின்றது. there is going to be a time that is coming in future that we shall be becoming like him. அதான் நம்முடைய கோல், நம்முடைய அல்டிமேட்டாக இருக்கக்கூடிய கோல் அதான். இட் இஸ் நாட் yet known, it is hidden, it is future, it is secret. அது மறைவாக இருக்கின்றது, அது எதிர்காலமாக இருக்கின்றது, அது மறைத்து வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் ஒரு நாளிலே அது நிச்சயமாக வெளிப்படும். வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லும் பொழுது we will have the resurrected bodies. நமக்கு உயிர்த்தெழப்பட்ட சரீரங்கள் கொடுக்கப்படும். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் முழுவதும் வாசிச்சு பாருங்க. அது தெளிவாய் நமக்கு உயிர்த்தெழுதலை பற்றி இருக்கக்கூடிய 5 கேள்விகள் இங்க சொல்லப்படுகிறது. 5 questions in 1 Corinthians chapter 15 சொல்லப்படுகிறது. அதற்காக பதிலை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லிக்கொண்டே வருகிறார். அவர் நமக்கு உயிர்த்தெழுதலின் சரீரம் கொடுக்கப்படும், நாம் மரணத்தின் மேல் வெற்றி அடைவோம் என்று அங்கே சொல்லிக்கொண்டே இருக்கிறார். மட்டுமல்லாமல் 1 கொரிந்தியருடைய 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும் பொழுது இதனைத்தான் அவர் தெளிவாய் சொல்லுகிறார். அதே போல பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20-21வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது we will get the glorified bodies. நாம் உயிர்த்தெழுவோம் என்பது மட்டுமல்ல, நமக்கு மகிமை அடைந்த சரீரங்கள் கொடுக்கப்படும். அதே போல நமக்கு நித்தியமாக இருக்கக்கூடிய ஒரு ஃபெலோஷிப் வித் காட். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது இந்த தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட எனக்கு இருக்க வேண்டும் என்ற விருப்பம். I wanted to leave out this body and want to be with God in fellowship with Christ forever and ever after. அவரோட கூட நித்திய காலமாக நான் வாழ வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்கிறார். ஆகவே அவருடைய வருகை வெளிப்பட்ட அந்த நேரத்திலே நம்ம எல்லாரும் எப்படி இருப்போம்? நாம் க்ஷணப்பொழுதிலே முற்றுமாக நம்முடைய சரீரங்கள் எல்லாம் மாற்றப்பட்டு நம்முடைய சரீரத்தினுடைய தோல்விகள், நம்முடைய சரீரத்தினுடைய பலவீனங்கள், நம்முடைய சரீரத்தில் இருக்கின்ற குறைபாடுகள் அனைத்தும் மாற்றப்பட்டு நாம் அவருடைய கூட நித்திய காலம் முழுவதுமாக இருக்க போகிறோம். 1 தெசலோனிக்கர் 4 வாசிக்கும் பொழுது எப்படி இருப்போம்? எப்படி இருக்க போகிறோம்? மரித்தவர்கள் முதலாவதாக எழுந்திருப்பார்கள். மரித்தவர்கள் எப்படிப்பட்ட மரணம் அடைந்தாலும் சரி, in whatever manner the death could be, மரணமானது நமக்கு எப்படி வேண்டுமானாலும் நம்மை சந்திக்கலாம். நம்ம எப்படி வேண்டுமானாலும் அந்த மரணம் நம்மை சந்திக்கும். கிறிஸ்துவிலே மரித்தவர்கள் முதலாவதாக எழுந்திருப்பார்கள். பின்பு நாமும் அவரோடே கூட அவரை சந்திப்பதற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு என்றென்றுமாயிருப்போம். ஆனால் எப்படி இருப்போம்? அதைத்தான் யோவான் இங்கே சொல்லும் பொழுது அவர் இருக்கின்ற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாயிருப்போம். அவருக்கு ஒப்பாக இருப்போம். 1 கொரிந்தியர் 3 சொல்லப்படும் பொழுது நாம் கண்ணாடியில் நிழலாட்டமாய் நாம் பார்க்கின்றோம். ஆனால் ஒரு நாள் வரும் அவரை முகமுகமாய் நாம் தரிசிப்போம். தரிசிக்கும் பொழுது எப்படி இருப்போம்? குறைவுள்ள சரீரமா? குறைவுள்ளவர்களாக பார்க்க போகிறோமா? வெட்கத்துடன் பார்க்க போகிறோமா? இல்லை. we will see him like the way he is. அவர் இருக்கின்ற பிரகாரமாகவே நாம் அவரை சந்திப்போம். எப்படி அவரை பார்க்க போகிறோம்? அவருடைய மாரல் லைக்னஸ் போல நமக்கும் இருக்க போகிறது. நம்முடைய வாழ்க்கையிலிருந்து பாவம் முற்றுமாய் அகற்றப்பட்டிருக்கும். பாவத்தினுடைய பிரசன்னம், பாவத்தினுடைய ஆளுகை முற்றுமாய் வேரோடு அறுக்கப்பட்டு போயிருந்திருக்கும். அது மட்டுமல்ல, அவருடைய சரீர பிரகாரமாக இருக்கின்ற அந்த glorified body, like unto the Christ resurrected body, கிறிஸ்துவனுடைய மகிமை அடைந்த மறுரூபமான சரீரம் எப்படி இருந்ததோ அது போல இருக்கின்ற சரீரம் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்படும். அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையுடைய ஒரு வாழ்க்கை தான் நமக்கு சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, இதுல நாம் பார்ப்பது it is the past, it is the present, it is the future. இந்த மூன்றாவது அதிகாரத்துடைய 2வது வசனம். பாஸ்ட் நாம் எப்படி இருந்தோம்? பாவிகள், வெறுக்கப்பட்டவர்கள். நாம் ரட்சிக்கப்பட்டோம். பிரசன்ட்ல தேவ பிள்ளைகளாக நாம் இருக்கின்றோம். எதிர்காலத்துல கிறிஸ்து எப்படியோ அதே போல அவரை போலவே நாமும் இருப்போம். ஏனென்றால் ரோமர் 8:29 சொல்லப்படுவது போல the goal of salvation is not to become or be a person in heaven but to be like him. அவரை போல இருப்பதற்கு நீங்களும்
நானும் ரட்சிக்கப்பட்டோம், நீங்களும் நான் ரட்சிக்கப்பட்டிருப்பது அவரை போல இருப்பதற்காகவே. அவரை போல இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை வாழக்கூடிய நீங்களும் நானும் இன்றைக்கு எப்படி வாழ்கிறோம்? How do we live in this life? இன்றைக்கு அந்த நித்தியத்தினுடைய இக்கரையில வாழக்கூடிய நாம் எப்படி இருக்கின்றோம்? அந்த நீதியுள்ள ஒரு வாழ்க்கை காணப்படுகிறதா? தேவ பிள்ளைகள் என்று சொல்லப்படும் நேரத்திலே 4 குணாதிசயங்கள் இன்றைக்கு நாம் பார்த்தோம். முதல் குணாதிசயம், கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கின்றோமா? Are we abiding in Christ? இரண்டாவதாக நான் பார்க்கும் பொழுது, are we practicing righteousness in our life? நீதியை நம்முடைய வாழ்க்கையில பின்பற்றுகின்றோமா? மூன்றாவதாக, are we living in reality of the divine love? தெய்வீகமான அன்பு நம்மை நேசித்திருக்கின்றதாகவே அந்த அன்பை நாம் பிறருக்கும் காண்பிக்க வேண்டும் என்ற நிலைமையில நாம் ஜீவிக்கின்றோமா? நான்காவதாக பார்க்கும் பொழுது, living with the hope of future glory. எதிர்காலத்தில் நமக்கு மகிமையான ஒரு நம்பிக்கை உண்டு. அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே நான் இன்றைக்கு வாழ்கிறேன் என்ற ஒரு நிலைமையில நாம் ஜீவிக்கின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். ஐந்தாவதாக வரக்கூடிய குணாதிசயம் 3 முதற்கொண்டு 10 வரைக்குமாக நாம் பார்க்கும் பொழுது, லிவிங் in the life of purity. Life of purity. அதான் அடுத்ததாக நாம் சிந்திக்க போகின்ற விஷயம். அடுத்த வாரத்தை தொடர்ச்சியாக நாம் சிந்திப்போம். நாம் இன்றைக்கு சிந்தித்த இந்த வசனங்கள் தொடர்ந்து நம்மோட கூட பேசுவதாக. தேவன் தாமே நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து அவருடைய நீதிக்கேற்றவனமாக வாழ்வதற்கு நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன்.